ஆல்ரெடி ஒரு வீடியோவில் இனிமேல் நம்ம கார்டனிங்லாம் பண்ண போகிறோம், கார்டனிங் வீடியோஸ்லாம் போடுவேன், சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அந்த ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி நாங்கள் நிறைய தொட்டிலாம் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தோம். அதுக்காக மண் எல்லாம் லோக்கல் நர்சரியில் வாங்கி பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி நாங்கள் தொட்டியெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 4 செடி மட்டும் வச்சுருக்கேன். 4 6 செடி வச்சுருக்கேன். ரோஸும் பிச்சிப்பூவும் மல்லிகைப்பூ செடியும் வச்சுருக்கேன். எல்லாமே சின்ன சின்ன செடி தான், நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சது. மீதியெல்லாம் இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணணும். இந்த வீடியோ நான் எடுக்கிறது செடி வச்சு ஒரு 4வது நாள் கிட்ட. நாங்கள் டீ போட்டு மேலே எடுத்துகிட்டு வந்து வடை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. அப்படியே சில் பண்ணிகிட்டே உட்காந்து மாடியிலே டீ குடிச்சிட்டு வடை சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் இதுதான் எங்கள் வீட்டு தென்னை மரம் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். நாங்கள் இங்கே வரும்போது சின்னதாக தான் காய்க்கும், இப்போ கொஞ்சம் பெருசு பெருசாக காயெல்லாம் வருது. அண்டு இது என்னென்னா, நம்ம வீட்டில் மென்யூர் ரெடி பண்ணுவோம்ல, அதுக்காக தான் சரி இங்கேயும் வந்து ரெடி பண்ணலாமேன்ட்டு. அப்போ இன்றைக்கி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த வேஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த மண்ணில் இருந்தால் கொஞ்சம் எடுத்து ஒரு பக்கெட்டில் போட்டுட்டு, அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ் வேஸ்ட் பனானா வேஸ்ட் இருந்தது, அதை போட்டுட்டு மறுபடியும் மேலே மண் போட்டு ஃபில் பண்ணிக்கிட்டேன். இருந்தாலும் இது நம்ம ஓப்பனில் வச்சோன்னா அது மழை பெய்யும் போது எப்படியும் தண்ணிலாம் படும்னு சொல்லி இந்த ஒரு ஃப்ரிட்ஜை நான் வாங்கி முன்னாடி செடி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே விட்டு போச்சு. அதில் அதிலே வைக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் அதுக்குள்ளேயே நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பாதாமோட தோல், முட்டை மிட்டாய்க்கு நம்ம பாதாம் தோல் உரித்து எடுத்துகிட்டு அந்த பாதாம் தோலும் கொஞ்சம் ஆப்பிள் வேஸ்ட் ஆனதும் இருந்தது. அதையும் மறுபடியும் கட் பண்ணி போட்டு அதுக்கு மேலே மறுபடியும் மண் போட்டு நாங்கள் மூடிட்டோம். ஸோ மறுபடியும் மென்யூர் ரெடி பண்ணலான் தான். ஆல்ரெடி நம்ம சேனல்லே ஒரு வீடியோ இருக்குது, வீட்டிலே எப்படி வேஸ்ட்லேருந்து மென்யூர் ரெடி பண்ணணுன்ட்டு. அது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான வீடியோ தான். அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க